ஒரு நாடு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த நாட்டில் யாரை ரொம்ப பெரிய அளவில் எதிரிகளும் துரோகிகளும் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய விவசாயியை கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரரை கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸை கிடையாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் மீது அவங்களுடைய முழு கவனமும் இருக்கும். ஏன்னா விஞ்ஞான வளர்ச்சி அப்படிங்கிறது தான் ஒரு நாட்டினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி. அப்படி ஒரு விஞ்ஞான வளர்ச்சி இல்லாட்டி ஒரு விஞ்ஞானி அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எய்தர் பொலிட்டிக்கலாக அவங்கள டார்கெட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா பர்சனலாக அவங்கள டார்கெட் பண்ணுவாங்க, அப்படி இல்லையா ஏதாவது தேச துரோகம் இல்லாட்டி ஒரு கான்ஸ்பிரசி ஒரு கேஸெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஞ்ஞானிகளுக்கு நம்ம ஊரில் நம்ம நாட்டில் நடந்திருக்கு. இதே மாதிரியான விஞ்ஞானிகள் உங்களுக்கும் நிறைய பேரை தெரியும். நீங்களும் உங்களுடைய கருத்தை இங்கே பதிவு பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எத்தனை விஞ்ஞானிகளுடைய இறப்பு இங்கே வெறும் மர்மமாக மட்டும் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள் பல நேரங்களில் வந்திருக்கலாம். அப்படி சில பல விஞ்ஞானிகள் அவங்களுடைய இறப்பு, அந்த இறப்புக்கு பின்னாடியான காரணங்கள், அதனுடைய மர்மம் அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு பிறகு சில பல பதிவுகள் இந்த விஞ்ஞானிகள் அவங்களுடைய உண்மையான சில பல ரீசன்ஸ் அப்படிங்கிறதும் வரப்போகுது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று அவங்க இறந்துருவாங்க, அப்படி இல்லைனா சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா அவங்கள பார்க்கவே முடியாது, எங்கேயாவது கடத்திட்டு போயிடுவாங்க, அவங்கள பற்றியான எந்த விதமான தகவலும் இருக்காது. அதுக்கு பின்னாடி 1000 விதமான கான்ஸ்பிரசி தியரிஸ் அப்படிங்கிறது வரும். இவர் அப்படி கொல்லப்பட்டிருக்கலாம், இப்படி கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. மறுபடியும் அதுக்கு பின்னாடி நம்ம பார்த்தோம்னா CIA, ISI போன்ற அமைப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற உண்மையும் பல வருடங்களுக்கு பிறகு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி முதல் சயின்டிஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாருமே கிடையாது, நம்முடைய அணு ஆராய்ச்சியினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அறியப்படக்கூடிய ஹோமி ஜஹாங்கீர் பாபா அவர்கள் தான். இந்த ஹோமி ஜஹாங்கீர் பாபா அப்படின்னு சொல்லும்போது அவருடைய இறப்பு ஒவ்வொரு இந்தியனுடைய இழப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்தியர்கள் ரொம்ப பெரிய அளவில் ஒரு கனவு இருந்துச்சு. 1966 அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இன்னும் 18 மாதங்களில் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு அணு ஆயுத நாடாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்டேபிளாக, ரொம்ப போல்டாக உலக நாடுகள் பயப்படும் விதத்தில் அறிவிக்கிறார். அவர் சொல்லி 18 மாதங்கள் அப்படின்னு சொல்கிறார்ல, அவர் சொன்ன 3வது மாதத்தில் அவருடைய இறப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே நம்முடைய அந்த இந்திய நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களும் கொல்லப்படுகிறார்கள், இறந்துடுறார். இது ரெண்டில் எது வேணாலும் உண்மையாக இருக்கலாம். 1966 ஜனவரி மாதம் கரெக்டாக 7 மணிக்கு போயிங் 707 அப்படிங்கிற ஒரு விமானம் புறப்படுற விமானம் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஆல்ப்ஸ் அப்படிங்கிற அந்த மலைக்குஞ்சுகளில் கரெக்டாக மோன் பிளாங்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சு வெடித்து சிதறுவதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லுகின்றன. 117 நபர்கள் இறந்துட்டாங்கப்பா. அதில் ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமி ஜஹாங்கீர் பாபா அப்படிங்கிற நம்முடைய சயின்டிஸ்ட். யாராலையுமே யோசிச்சு கூட பார்க்க முடியல, ஹோமி பாபா அவர்கள் இறந்துட்டாங்களா, இந்தியாவே அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறது. அப்படின்னா நம்முடைய அணு ஆயுதம் இல்லாட்டி அணு ஆராய்ச்சியில் நம்முடைய அடுத்த கட்ட நிலைமை நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டோமா இப்படிங்கிற பல கேள்விகள் நம்ம முன்னாடி அடுக்கி வைக்கப்படுகிறது. இந்த ஹோமி பாபா அவர்கள் இறந்தது, அதுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்கள் நான் சொன்ன மாதிரி அடுத்த பதிவில் வரும். அப்போ முதல் மர்மம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமி பாபா அவர்களுடைய இறப்பு. அந்த 117 நபர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத விட இந்த ஹோமி பாபா அவர்களுடைய அந்த ஒரு நபர் அவரும் சேர்ந்து இறந்துருக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய ஒரு வியப்பாக பார்க்கப்படுது. அது ஜஸ்ட் ஒரு ஏர்லைன் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னாலும் அதே இடத்துல இன்னொரு ஏர்லைனும் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற பல வரலாறுகள் மறுபடியும் திரும்பினாலும் மக்களுடைய மனதில் ஒரு கேள்வி, ஹோமி பாபா அவர்கள் எப்படி இறந்தார் அப்படிங்கிறது இன்றைக்கும் ஒரு மர்மம் முடிச்சு தான். அடுத்ததா கைகா அட்டோமிக் பவர் ஸ்டேஷன். இந்த கைகா அட்டோமிக் பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நம்முடைய ரிசர்ச்சுக்கு தேவையான ஒரு ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே மகாலிங்கம் அப்படிங்கிற ஒரு 47 வயது மதிப்புத்தக்க ஒரு விஞ்ஞானி, எல் மகாலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2009 வருடம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி எப்போவுமே அவருக்கு வாக்கிங் போகிற பழக்கம், வாக்கிங் போகிற பழக்கம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி வாக்கிங் போகும்போது அவருடைய வாட்ச், அவருடைய மொபைல் ஃபோன் எல்லாமே அவர் கையில் வச்சிருப்பார் என்பதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் 2009 மகாலிங்கம் அவர்கள் வாக்கிங் போகிறாங்க, வீடு திரும்பவில்லைப்பா, அவர் முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயுமே அவருடைய உடல் அப்படிங்கிறது கிடைக்கல, அவரை பற்றியான எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லை. கரெக்டாக ஒரு 5 தினங்களுக்கு பிறகு காளி ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த காளி ரிவர் பக்கத்தில் ஒரு உடல் கிடக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த உடல் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னோடனே அது யாருடைய உடலாக இருக்கும்? ஏன்னா 5 நாள் ரொம்ப அழுகிய நிலையில் அந்த உடல் அப்படிங்கிறது இருக்குது.
அப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து அந்த மகாலிங்கம் அவர்களுடைய ஃபேமிலிக்கு சொல்லி அனுப்புகிறாங்க, உங்களுடைய பிளட் வேணும், ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் நடத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் பார்க்கும்போது அது மகாலிங்கம் அவர்கள் தான். இனியா முக்கியமான சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது இல்லை, அது சூசைட் அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள். அப்போது நிறைய பேருக்கு அதை நம்ப மறுக்கிறார்கள். இது சூசைட் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், எல்லா நாளும் அவர் வாக்கிங் போகும்போது வாட்ச்சு அவருடைய ஃபோன் எல்லாமே போட்டு போவார். அன்னைக்கு அவர் என்ன செய்யலை, ஃபோனு வாட்ச் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. அப்போ குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதனால் இதை சூசைட் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த கேஸை முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த மகாலிங்கம் அவர்களுடைய சகோதரர், அவர் கர்வார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய உயரதிகாரிகளுக்கு இல்லை இது வந்து தற்கொலையாக இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசி வரையிலும் அது தற்கொலை அப்படின்னு சொல்லி தான் இன்றும் நம்பப்பட்டு இருக்கிறது. விசாரணை என்ன, அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மர்மம் முடிச்சு தான். அடுத்ததா இது ஜூன் மாதம் நடந்துச்சுன்னா ஏப்ரல் 7ஆம் தேதி 2009 வருடம் இதே கைகா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அதில் வேலை செய்யக்கூடிய ரவிக்குமார் மியூல் அப்படிங்கிற ஒரு அதிகாரி, ஒரு எம்ப்ளாயி, இந்த பவர் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயி அவருடைய அப்பார்ட்மெண்ட்டில் இறந்து கிடக்கிறார். எதுக்கு இறந்து கிடக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் தற்கொலை அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஆனால் அவங்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அஸ்வின் என்ன சொல்கிறாங்கன்னா, மியூல் அவர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது, இதுக்கு பின்னாடி நீங்கள் சிபிஐ எல்லாம் கொண்டு விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா இது தற்கொலை அப்படின்னு சொல்லி அந்த கேஸும் என்ன செய்யப்படுது, மூடப்படுகிறது. சரி, கைகால தான் இப்படி அப்படின்னா பிஏஆர்சி, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், இந்த பிஏஆர்சியில் உமாங் சிங், பார்த்தா பிரதீம் பேக் அப்படிங்கிறவங்க. இந்த உமாங் மற்றும் பார்த்தா இவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது இன்றைக்கும் பெரிய ஒரு மர்மம் தான். கரெக்டாக டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி 2009 இந்த பிஏஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் ஒரு ரேடியேஷன் மற்றும் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி செக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த ரேடியேஷன் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி செக்ஷனில் ஒரு 10 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அன்றைக்கி அந்த 2 நபர்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க, உமாங் அவர்களும் பார்த்தா அவர்களும் இருந்திருக்காங்க. அப்படி இந்த உமாங் பார்த்தா அவர்கள் இருக்கும்போது அவங்க ஒரு கெமிக்கல் என்ஜினியர்ஸ். திடீர்னு பார்த்தா அந்த ரேடியேஷன் மற்றும் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி செக்ஷனில் ஒரு தீ விபத்து ஏற்படுது. அந்த தீ விபத்து ஏற்படுற அந்த 2 நபர்களும் அந்த தீயில கருகி இறந்துடுறாங்க. முக்கியமான 2 கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் இறந்துடுறாங்க. அவங்க தான் நம்முடைய அணு ஆயுதத்துக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை ஒர்க் பண்ணவங்க. ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராஜெக்டில் ரொம்ப முக்கியமான 2 சயின்டிஸ்ட், யங் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 2 பேருடைய குடும்பத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள். சரி, ஃபயர் வந்துருச்சு அந்த இடத்துல, கெமிக்கல் லெபார்ட்டரி அப்படின்னு சொல்கிறோம், அங்கே ஃபயர் அணைப்பதற்கான, தீ அணைப்பதற்கான ஏதாவது உபகரணங்கள் இருந்ததா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஃபயர் ட்ரக் வர்றதுக்கு ஒரு 45 நிமிடங்கள் கொஞ்சம் டிலே ஆகுது. அந்த 2 நபர்கள் உயிரிழந்துடுறாங்க. அவங்க கையில் தீப்பற்றி எரியக்கூடிய கெமிக்கல்ஸ், அந்த லெபார்ட்டரியில் ஏதாவது கெமிக்கல்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. அப்போ எப்படி தீ வந்துச்சு, அந்த தீயில் அந்த 2 நபர்கள் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது அடுத்த ஒரு மர்மம் முடிச்சு தான். ஆனால் அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் என்ன செஞ்சிடறாங்க, அந்த கேஸ் அப்படிங்கிறத முடிச்சிடுறாங்க. பட் மக்களுடைய மனதில் இப்போதும் அது ஒரு கேள்வி. இதெல்லாம் 2009, 2010. அடுத்ததான் நடைபெறுவது 2011. அவங்களுடைய பெயர் டாக்டர் உமா ராவோ அப்படிங்கிறவங்க தான். இந்த உமா ராவோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் சயின்டிஸ்ட் அசோசியேஷனுடைய தலைவராக இருந்தவங்க. கரெக்டாக ஏப்ரல் 30, 2011 63 வயசு ரிட்டையர்டான இந்த உமா அவர்கள் அவங்களுடைய வீட்டில் இறந்த நிலையில் அவங்களுடைய உடல் அப்படிங்கிறது கண்டெடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 20 வருடங்களாக அவங்களுக்கு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், IBS அப்படிங்கிற ஒரு சிண்ட்ரம் இருந்ததாகவும், அதனால் அவங்களுக்கு ரொம்ப தலைவலி ஏற்பட்டதாகவும், அதனால் அவங்க தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்க வந்து நிறைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ரிட்டையர்ட் ஆனவங்க, இப்படி விமென்ஸ் சயின்டிஸ்ட் அசோசியேஷனுடைய தலைவராக இருந்தவங்க, அவங்கக்கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் இருந்தது, ஒருவேளை அவங்களுடைய இறப்பில் மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றும் அது சூசைட் மட்டும்தான். அடுத்த இதே பிஏஆர்சியில் 2010 பிப்ரவரி 22ஆம் தேதி மகாதேவன் பத்மநாபன் ஐயர் அப்படிங்கிறவர், ஒரு 48 வயசு இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் இன்ஜினியர், 2 தினங்களாக அவரை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க எல்லாரும் ஒரு துர்நாற்றம் வீசுகிறது அவருடைய அப்பார்ட்மெண்ட்லேருந்து, என்னன்னு பாருங்கன்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. போலீஸ் வந்து அவருடைய வீட்டை உடச்சி பார்க்குறாங்க. அங்கே மகாதேவன் அவர்கள் இறந்து கிடக்காங்க. இனிஷியலாக அது ஒரு சூசைடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள். ஆனால் நேராக இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும்போது வேறு விதமாக செய்திகள் மாறுகின்றன. இவரை கொலை பண்ணியிருக்கலாம், அவருடைய கழுத்தை நெரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக அது வந்து இப்போவும் கொலையா இல்லை சூசைடா அப்படிங்கிறது மர்மமான முடிச்சு தான். அவரும் இறந்துடுறாரு. இதே பிஆர்சி கிட்ட தான் அவருடைய அப்பார்ட்மெண்ட்டும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததான் முகமது முஸ்தபா அவர்கள், நியூக்ளியர் சயின்டிஸ்ட். 2012 மே மாதம் 12ஆம் தேதி முகமது முஸ்தபா அவர்கள் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச், கல்பாக்கம், IGCAR, அதுவும் இந்த பிஆர்சி கிட்ட தான் இருக்கு. அவருடைய அந்த நரம்பு இருக்கு பார்த்தீங்களா, நரம்பு துண்டாக்கப்பட்ட நிலையில் அவருடைய உடல் கிடப்பதை பார்க்கிறார்கள். அது சூசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவர் சூசைட் செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா காரணம் எதுவுமே தெரியலை.
ஆனால் அவர் ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்டாக இருந்து இறந்து போனார் அப்படிங்கிறதும் இப்போதும் அது ஒரு மர்ம லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்ததா ஐஎன்எஸ் அரிகாந்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவினுடைய முதல் நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் ஐஎன்எஸ் அரிகாந்தில் ரொம்ப முக்கியமான 2 சீஃப் என்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 2013 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஒரு ரயில்வே ட்ராக்ல இறந்து கிடக்குறாங்க. அவங்களுடைய பேர் கே ஜோஷ் அபினிஷ் சிவம் அப்படிங்கிறவங்க தான். இவங்க 2 பேரும் இறந்து கிடப்பது ஒரு ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்தில். ஆனால் இவங்க மேலே காயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா காயங்கள் எதுவுமே இல்லை. அப்போ இவங்க எப்படி இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருவேளை இவங்களை விஷ ஊசி போட்டு கொன்று இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 முக்கியமான சீஃப் என்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இவங்க இறந்தது தற்கொலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நெய்பர்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க 2 பேரும் ஏன் ஒரே இடத்துல தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு இன்றளவும் பதில் கிடைக்காமல் தவித்து வருகிறார்கள். இவங்க 2 பேரும் தான் ஐஎன்எஸ் அரிகாந்தினுடைய முக்கிய செயல்பாட்டுக்கு காரணமாக இருந்தவங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இதெல்லாம் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் மாதிரி தான். இதே மாதிரி நிறைய விஞ்ஞானிகளுக்கு உறவினர்கள் இப்படிங்கிறவங்களுடைய மர்மம் ப்ளஸ் யதார்த்தம் ப்ளஸ் சியூசைட் தற்கொலை அப்படிங்கிற பெயரில் மாற்றப்பட்டு வருகிறது. அப்போது இதுக்கு எதிராக ஒரு நபர் ஒரு வழக்கை தொடர்கிறார். அவருடைய பெயர் சேட்டன் கோத்தரி அப்படிங்கிறவர் தான். இந்த சேட்டன் கோத்தரி அப்படிங்கிறவர் ஒரு வழக்கை தொடரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா 2010 2014 2009 எடுத்து பார்த்தோம்னா நிறைய சயின்டிஸ்ட் இறந்துடுறாங்க. அப்படி இறக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாரும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்ன காரணங்களுக்காக இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் அவங்களுடைய வழக்கை முடித்து வைக்கிறார்கள். இது நம்பும்படியாக இல்லை. எனவே நம்முடைய நீதிமன்றம் அந்த வழக்கை அவங்களா முன்வந்து எடுத்து அதனுடைய உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இந்த சேத்தன் அவர்கள். ஸோ கோத்தரி அவர்கள் சொல்லும்படி கடந்த 15 வருடங்களில் பிஆர்சியில் மட்டுமே 680 ஸ்டாஃப் டாக்குமெண்டின் அடிப்படையில் பிஆர்சியினுடைய டாக்குமெண்டின் அடிப்படையில் 680 நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல். அது ஏன் எதற்காக அப்படிங்கிறதுலாம் தெரியவே இல்லாத இறப்புகள் 680 நபர்கள். அதே மாதிரி பரோடா ஹெவி வாட்டர் பிளான்ட்ல 26 இறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் கோட்டா மற்றும் தூத்துக்குடியில் 30 மற்றும் 27 இறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது இல்லாமல் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் கல்பாக்கத்தில் 92 நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிறதும் அதில் 16 பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சேர்த்து கோத்தரி அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த சேட்டன் கோத்தரி அவர்களுடைய வழக்கும் மிகப்பெரிய அளவில் சர்ச்சைக்கு உட்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒரு சயின்டிஸ்ட் தானே, இல்லாட்டி வெறும் 200 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இங்கே இதை பற்றி தெரியாதவங்க சொல்கிறது. ஒரு சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க ஒரு நாட்டுக்கு எவ்வளோ பெரிய முக்கியம் அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை நினைத்து பாருங்கள். இல்லாட்டி நமக்கு எல்லாருக்குமே புரியணும்னா நல்லபடியாக உரைக்கிற மாதிரி புரியணும்னா டெஸ்லா அவர்களை நினைத்து பாருங்கள். டெஸ்லா அவர்களாக உயிரோடு இருந்திருந்தார்னா இன்றைக்கி நம்ம வைஃபையை பயன்படுத்துகிற மாதிரி ஒருவேளை மின்சாரத்தை வயர்லெஸ்ஸாக பயன்படுத்திட்டு இருந்திருப்போம். அப்போ ஒரு சயின்டிஸ்ட் இறப்பு கிட்டத்தட்ட மனித குலத்தையே ஒரு 20 வருடங்கள் 30 வருடங்கள் பின்னோக்கி சென்றுவிடும். அவ்வளோதான். அப்போ இவ்வளோ பெரிய மர்மங்கள் இருந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு மரணங்களும் அதுக்கு பின்னாடி பலதரப்பட்ட விசாரணைகளும் செய்யப்பட்டிருக்குமே. விக்கி ஏதாவது ஒரு கேஸ் ஃபைல் எடுப்பியா அப்படின்னு கேட்டால் எடுக்கலாம். அதில் முதல் கேஸ் ஃபைலாக வேணால் ஹோமி பாபா அவர்களுடைய கேஸ் ஃபைல் எடுத்து பார்ப்போம். என்ன நடந்திருக்கு, காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வேறொரு பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பதிவு சயின்டிஸ்டை இல்லாட்டி சயின்டிஸ்டாக இருக்கிறவங்க இந்த அளவுக்கு துன்பப்பட்டிருக்காங்க பயமுறுத்துவதற்கெல்லாம் கிடையாது. நம்ம ஊர்லேயும் நம்ம இந்தியாவிலையும் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்முடைய யங்கர் ஜென்ரேஷனுக்கு நாம் சொல்லி புரிய வைக்கணும். நம்முடைய சயின்டிஸ்ட் வளரக்கூடிய நம்முடைய மாணவர்கள் அவங்க ஒரு சயின்டிஸ்டாக வரும்போது நாம் அவங்களை பாதுகாக்க வேண்டும், இப்போதைய விஞ்ஞானிகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு கருத்து தான் இந்த ஒரு பதிவில் உங்கள் மனசில் நான் விதைக்க விரும்புகிறேன். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.